பிரிந்து போன கணவரோ, இறந்து போன மனைவியோ, பிரிந்து போன மனைவியோ. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற தேவையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் விக்கி சார். ஒரு ஐயம். கணவன் மனைவி சட்டப்படி விவாகரத்து பெற்ற பின் அவரது ஜாதகத்தில், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஜாதகத்தினாலும் அல்லது மனைவி கணவனின் ஜாதகத்தினாலும் பாதிப்பு வந்தால் விவாகரத்துக்கு பிறகு அந்த பாதிப்பு கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஜோதிடத்தினுடைய நுட்பம் மிகப்பெரிய. என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும் விவாகரத்து ஆயிட்டாங்க, ஆஃபிஷியலி பிரிஞ்சிட்டாங்க. ஆனா அந்த ஜாதகத்துல, இப்ப கணவனுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆக இருக்கும்போது மனைவியும், மனைவியுடைய ஜாதகத்துல டிஸ்டர்ப் இருக்கும்போது கணவனும் டிஸ்டர்ப் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா, பிரிந்த பிறகு நீங்க கணவன் மனைவியே இல்லை என்பதுதான் விஷயம். இது நீங்கள் கணவராக இருக்கும்போது வரைக்கும் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப என்ன, ஒருவர் ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு, அந்த திருமணத்துல டிவோர்ஸ் ஆயிடுறாரு. இன்னைக்கு காலையில பொண்ணுக்கு 23 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வயசு பொண்ணுக்கு 27 வயசு. எடுத்த உடனே முதல் கேள்வி என்னம்மா, பிரிவு மாதிரி, பிரேக்கப் மாதிரி வந்ததா அப்படின்னோடனே, ஆமாண்ணே கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் அப்படின்னு. உங்களுக்கு கல்யாணமே 33 வயசுக்கு பிறகு தானம்மா, 24 வயசுல பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ 33 வயசுல அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்குதுன்றப்ப, 24 வயசுல ஒருத்தர் கணவரா இருந்தார்ல, அவரோட ஜாதகம் இந்த பொண்ணுக்கு செயல்படுமானா செயல்படாதுன்றது தாங்க விஷயம். ஏங்க, எல்லா வகையிலும் ஜோதிடம் மனதளவுல வரக்கூடிய விஷயம்ங்க. அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள்ன்ற உறவை நீங்க எது அளவுல, பயாலஜிக்கல் விஷயங்கள் எல்லாம், அதாவது ஒரு பயாலஜிக்கல் அப்பாவா இருக்கக்கூடிய ஒருத்தரோட விஷயம் பாதிக்கப்படும்னா, பாதி அப்பாங்களுக்கு பிள்ளை பற்றியான கருத்து இல்லை, பாதி அம்மாங்களுக்கு குழந்தையை பற்றியான கருத்துக்கள் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய இந்த 2K அட்வான்ஸ் கிட்ஸோட லெவல், ஜென்சி, அதுக்கு அடுத்த லெவலா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பாதி பேர் மனைவியாவே இருக்கிறது இல்ல, பாதி பேர் கணவராவே இருக்கிறது இல்ல. இந்த அமைப்புகளும் இருக்கு. அப்ப இந்த தன்மையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமானா நிச்சயமா கிடையாதுங்க. ஒருவேளை அந்த மனைவி பிரிஞ்சிடுறாங்க, மனைவிக்கு ஒரு மாதிரியான பிரிவுகள் வந்துருது. அந்த பிரிவுக்கு பிறகு வரக்கூடிய வேற ஒரு தொடர்பு, 3ஆம் பாவகமோ 11ஆம் பாவகமோ இன்னொரு 7ஆம் பாவகமோ கொடுக்கக்கூடிய அந்த தொடர்புல வரக்கூடிய உங்க கூட ஒருத்தர் மனைவியாகவோ கணவராகவோ இருக்கிறாங்க. அந்த நேரத்துல 7ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆக போகுது. இப்ப நேத்து ஒரு ஃப்ரெண்டுக்கு, ஒரு ஃப்ரெண்டு அவர் நேரா இல்லாம இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அப்ப அவர் பார்த்துட்டு, பிரேக்கப் ஆக போறடா அக்டோபர்ல அப்படிதான் போய்கிட்டு இருக்குது, வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம், மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்னு சொன்னாரு. இது அவர் அந்த ரிலேஷன்ஷிப்ல மனதளவுலையும் உடல் அளவுலையும் உறவோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்ல அது செயல்படும். இப்போ அவர் பிரிய போறாருன்ற விஷயம் இப்போது இருக்கக்கூடிய அந்த தசாபுக்தியின் உறவுகளோடு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு முடிஞ்ச பிறகு, அடுத்து அவர் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு வேற ரிலேஷன்ஷிப்க்கு போவடா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது இந்த பிரிஞ்சு போன பார்ட்னருடைய ஜாதகம் செயல்படுமானா 100 விழுக்காடு செயல்படாதுங்க. இதெல்லாம் ஒரு ஒரு என்ன, அதுக்கு ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பந்தத்தின் அடிப்படையில சில கடன்களை தீர்ப்பதற்காக வரக்கூடிய அமைப்பு. ஆனா ஜோதிடத்துல நம்ம அதை பத்தி பேச போறதில்ல, பலன்களை பற்றி என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி மட்டும்தான் பேச போறோம்ன்றதால, பிரிந்து போன கணவரோ, இறந்து போன மனைவியோ, பிரிந்து போன மனைவியோ பார்ட்னருடைய ஜாதகம் எந்த வகையிலும் செயல்படாது பிரிந்தவர்களுக்கு. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.